இன்று ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். எனக்கு பின்பாக அல்ல, எனக்கு சைடில் அல்ல, இடதுபுறம் அல்ல, வலதுபுறம் அல்ல. அவன் சொல்லுகிறான், எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நான் எந்த காரியத்தை செய்ய நினைத்தாலும் அதற்கு முன்பாக கர்த்தரை வைத்திருக்கிறேன். நான் என்ன யோசனை செய்தாலும் அதற்கு முன்பாக நான் கர்த்தரை வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே முதன்மை ஸ்தானத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அப்படி கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கிறபடியினால் ஒரு நாளும் நாம் அசைக்கப்படுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, இழப்பை நாம் காண்பதில்லை, நஷ்டங்களை காண்பதில்லை, சோர்வுகளை காண்பதில்லை. தேவனாய் கர்த்தர் நம்ம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே நாங்கள் சேவிப்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாழ்க்கையை, நாம் செய்கிற தொழிலை, நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை, பண தேவைகளை, பொருளாதார தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது ஒரு நாளும் நாம் அசைக்கப்படுவதில்லை. ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவரைக்கு இந்த முதல் ஸ்தானத்தை நீங்கள் கொடுக்காமல் இருக்கலாம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையிலே முதல் ஸ்தானத்தை ஆண்டவருக்கு கொடுத்து பார். முதல் ஸ்தானத்திலே பாருங்க, ஒளிமுக வாசலிலே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். எலியாங்கிற தீர்க்கதரிசி அங்கே போய் உட்கார்ந்து கேட்கிற, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமான்னு சொல்லி அவள் தண்ணி எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது, நீ எனக்கு கொஞ்சம் அடை கொடு. அவள் சொல்லுகிறான், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் மாவு, கடைசியாக அடை செய்து நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகிற நிலைமையில் இருக்கிறோம், அவ்வளவு பெரிய வறட்சியில் இருக்கிறோம் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். ஆன போதிலும் அதில் செய்த முதல் அடையை ஊழியக்காரனை கொண்டு வந்து கொடுத்தார். கர்த்தருக்கென்று அவள் கொடுத்தபடியினால் அந்த தேசத்திலே மழை பெய்கிற வரைக்கும் ஆசீர்வாதம் நிறைந்திருந்தது. அதுபோல உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கிற பொழுது நிறைவாழ்வின் மகிமையை காண்பீர்கள். அந்த வழிநடத்தலுக்குள்ளாய் உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி காணப்படுத்துவாராக. ஆமென்.